ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். ரோமர் 11வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுகிறவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீ வெட்டுண்டு போவாய். ஆமென். இங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மளுக்கு எச்சரிக்கிறார். என்ன அப்படின்னா, மற்றவர்களிடத்துல எல்லாம் விழுந்து போன தூதர்களிடத்துல எல்லாம் ஆண்டவர் தயவை காண்பிக்கல, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பை காண்பித்தார். ஆனா ஆண்டவர் நமக்கு தயவை காண்பிக்கிறார். தயவு அப்படின்னா ஃபேவர் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மளுக்கு ஃபேவர் பண்றாங்க. நம்ம பாவம் பண்ணி நம்ம அவரை விட்டு தூரம் போனாலும், அவரை கோபம் மூட்டினாலும், அவரை கஷ்டப்படுத்தினாலும் இன்னும் அவர் நம்மளுக்கு தயவு பாராட்டுகிறார். அந்த தயவிலே நாம் நிலைத்திருக்கணும். அதில் நான் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், நான் அதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், ஆனாலும் ஆண்டவர் எனக்கு தயவு காண்பித்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் காண்பிக்க மாட்டார். அவருடைய தயவில் நீங்கள் நிலைத்திருங்க, அப்போ இன்னும் தயவு பெருகும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.